அவனுடைய கிருபையினாலே நாம் இந்த நாளும் கூட தேவன் கிருபை செய்தார். இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலிருந்து ஒதுக்கி இருக்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். இந்த வசன பகுதிக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. மறுரூபப்படுதல் என்கிற நிகழ்வு நடந்த வசன பகுதி. இது மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டுமல்ல, ஒத்த சுவிசேஷங்கள் என்று சொல்லப்படுகிறதான மார்க்கு சுவிசேஷத்திலும் 9 அதிகாரத்திலே 2 முதல் 8 வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 9 அதிகாரம் 28 முதல் 36 வசன பகுதிகளிலும் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனினும் நாம் இன்றைய தினத்திலே நாம் இதை தியானிப்பதற்காக மத்தேயு சுவிசேஷம் 17 1 முதல் 8 வசனங்களிலிருந்து நாம் தியானிப்போம். ஆரம்பமாக நாம் அந்த வசன பகுதியை நாம் படிப்போம். அப்போது அதை நமக்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். மேலும் 8 வசனங்கள் தான். அதை வாசித்த பின்பு நாம் செல்லலாம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவளுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. இவனமாக இந்த வசன பகுதி முடிகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வை எர்மோன் மலை என்ற ஒரு முகட்டிலே நடத்தி சீடர்கள் காணும்படி செய்தார். அதுல முக்கியமாக 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 6 நாளைக்கு பின்பு என்று வருகிறது. இந்த 6 நாளைக்கு பின்பு என்றால் எது என்றால், அந்த மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு வருகிறது. அவர் தன்னுடைய 16 21 வசனத்திலே, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை அழைத்து போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இன்னும் இதற்கு சற்று முன்னாக போவோம் என்றால், நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார் அல்லவா, மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதுதான் கீ பாயிண்ட். இதிலிருந்து இந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து இந்த 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட நிகழ்வு வருகிறது. ஆகவே இந்த 6 நாள் என்பது இந்த அறிக்கைக்கு பின்பு என்பதுதான் பலர் கருதுகிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்வதானால் சொல்றார் பாருங்க, 16:28, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் மரணத்தை ருசி பார்ப்பதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து சபையை கட்டுவேன் என்று சொன்ன அறிவிப்பிலிருந்து இந்த உரையாடல் நடந்தது. இந்த உரையாடலில் இருந்து 6 நாளைக்கு பின்பு என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எர்மோன் மலையிலே ஏறி இந்த நிகழ்ச்சியை சீடர்கள் என்று சொல்லும் போது எல்லா சீடர்களும் அல்ல, 3 பேரை தான் தெரிந்து கொண்டு செல்கிறார். யாரெல்லாம் என்றால்
இயேசு பேதுரையும் யாக்கோவையும் அவனுடைய சகோதரனாய் யோவானையும், இந்த 3 பேரையும் எதற்கு தெரிந்து கொண்டு சென்றார் என்று வெளிப்படையான எந்த விதமான அறிக்கையும் இல்லை. ஆனால் பொதுவாக இயேசுடைய சீடர்கள் குழுமத்தை இவ்வாறாக பிரிப்பார்கள். திரளான ஜனங்கள், அதில் திரளான ஜனங்கள் அவர்களை பின்பற்றினார்கள். அது ஒரு வகையான சீடர்கள். அந்த திரளான சீடர்களிலே இன்னும் சற்று நெருக்கமாக இருந்தவர்கள் 70 பேர் என்கிற ஒரு குழுமம் இருந்தது. அது ஒரு குழுமம். அந்த 70 12 பேர். இதைத்தான் அபிஷியலி அப்போஸ்தலர் என்று நாம் சொல்லுகிறவர்கள். இந்த 12 பேர், இந்த 12 பேரிலும் இயேசுவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் பேதுரு, யோவான், அவன் சகோதரன் யாக்கோபு. ஆங்கிலத்திலே சில நூல்களை நாம் படிக்கும் போது இன்னர் சர்க்கிள் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்வார்கள். அதாவது இயேசுவுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்த 3 சீடர்கள் என்று சொல்லும் போது இந்த 3 பேரையும் சொல்கிறவர்கள் உண்டு. சில வேளை பேதுருடைய சகோதரனை சேர்த்து சொல்கிறவர்கள் உண்டு. ஆனால் பொதுவாக பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த 3 பேரும் இயேசுடைய சீடர்களிலே மிக மிக நெருக்கமாக இருந்தவர்கள். ஆகவே அந்த 3 பேரையும் அழைத்து சென்றார். இன்னொரு கேள்வி, ஏன் எல்லோரையும் அழைத்து செல்லவில்லை? அதற்கான காரணம் சொல்லப்படவில்லை என்பது நமக்கு தெரியும். ஆயினும் சிலர் என்னவண்ணமாய் கருதுகிறார்கள் என்றால், முந்தின வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்? 16-18 இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன். அப்படின்னா இங்கே ராஜ்யம் என்று சொல்லும் போது அவருடைய மகிமையான ஆட்சியை குறிக்கிறது, அல்லது அவருடைய மகிமை குறிக்கிறது, அல்லது ராஜ்யம் மகிமை உள்ளதாக இருக்கும் என்பதை குறிக்கிறது. தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆகவே இந்த வசனத்துக்கு ஏற்பத்தான் அவர் 3 பேர் அழைத்து சென்றார் என்பதை நாம் ஓரளவு அனுமானிக்க முடியும் அல்லது யூகிக்க முடியும். அதனுடைய தொடர்ச்சியாக வருகிறபடினாலே அந்த காரணத்தினால்தான் இந்த 3 பேரையும் அவர் அழைத்து சென்றிருக்க வேண்டும். மேலும் அவர்கள் இயேசுவோடு சற்று நெருக்கமாக இருந்தார்கள். ஒருவேளை பிறர் எல்லோரையும் அழைத்து செல்லாததுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு 12 பேரையும் அழைத்து சென்றால் யூதாசும் அதில் வந்து விடுவார். அவனை தவிர்க்க விரும்பி இருக்கலாம். அது தேவனுக்கு தான் அவருடைய தனிப்பட்ட குணங்கள் தெரியும். ஒன்று, இயேசு அவர்களுடைய குருவாக இருக்கின்றார், அல்லது போதகராக இருக்கின்றார், அல்லது ரபியாக இருக்கின்றார். அந்த ரபிக்கு தன்னுடைய சீடர்கள், தன்னுடைய மாணவர்களுடைய மன எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள், அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் தெரியும். அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளை எப்படி பிரதிபலிப்பார்கள் என்பதும் தெரியும். இன்னும் குறிப்பாக சொல்வதானால், இந்த நிகழ்வு முடிந்த பின்பு அவர் தன்னுடைய சீடர்கள் 3 பேரும் சொல்றாரு, இதை நீங்கள் ஒருவரிடம் சொல்ல வேண்டாம், மரித்து உயிர்த்தெழுகிற வரை நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். ஒருவேளை ஆண்டோர் பிறரை அழைத்து செல்லாத காரணம் இதுவாக இருக்கலாம். ஏனென்றால், நீங்கள் இதை நான் மரித்து உயிர்த்தெழும் வரை யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் இந்த 3 பேரும் அதற்கு அப்படியே கீழ்ப்படிவார்கள். ஆனால் மற்ற 12 பேரும் அப்படி இருப்பார்களா என்பது தெரியாது, அல்லது அப்படி அவர்களால் அதை அடக்கி வைக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது யூதாசும் அதை வேறு விதமாக பார்க்க முடியும். ஆக இந்த காரணங்களினால் மட்டும்தான் ஆண்டவர் இந்த 3 பேரையும் அழைத்து சென்றிருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்வுகளை பகுப்பாய்வு செய்வது மூலம், அல்லது இந்த நிகழ்வுகளை நிகழ்வுகளின் பின்னணியிலே நாம் ஆய்வு செய்யும் போது இது சாத்தியமானதாக இருக்கலாம். மற்றபடி வெளிப்படையாக ஏன் 3 பேரை மட்டும் அழைத்து சென்றார் என்பதற்கான பதில் அங்கே கொடுக்கப்படவில்லை. அடுத்ததாக, உயர்ந்த மலை என்பது ஹெர்மோன் மலை. எர்மோன் என்று ஆங்கிலத்திலே ஹெர்மோன் என்று சொல்வார்கள், தமிழ்ல அது எர்மோன்
மலை என்று சொல்லப்படுகிறது. இன்றைய இஸ்ரவேலுடைய வடபகுதியிலே சிரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் எல்லை பகுதியில் இருக்கிறது. அது இன்றைக்கு பெரும்பான்மையான பகுதிகள் இஸ்ரேலுடைய வசத்திலே வந்து விட்டதாக சொல்கிறார்கள். அது பொதுவாக சற்று பனியும் மற்றும் சறுக்கல் உறைந்த மலைப்பகுதி என்று சொல்கிறார்கள். அதிலே ஒரு மலைமுகட்டிலே, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இப்போதும் இஸ்ரவேலுடைய எல்லைப்புறங்களிலே தான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கின்றார். ஆகவே அந்த காலத்தில் நடந்தபடினாலே எர்மோன் மலை என்றுதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் கருதுகின்றார்கள். அடுத்ததாக இந்த 3 பேரை அழைத்து சென்று மலையில ஏறின பின்பு 2ஆம் வசனம், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். சில மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் என்று சொன்னார்களோ, ஆகவே அவர்கள் காணும்படியாக அவர்களுக்கு முன்பாக, அதாவது அதை எப்படி புரிய வேண்டும் என்றால் அவருடைய கண்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக என்றால் அவருடைய கண்களுக்கு முன்பாக, இப்போது அவர்கள் நித்திரை ஒன்றும் செய்யவில்லை, அவருடைய கண்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய மறுரூபத்தை குறித்து விவரிக்கும் போது முகம் சூரியனை போல பிரகாசித்தது. சற்று இமேஜின் பண்ணி பார்க்கணும். சூரியனை நம்முடைய கண்களால் காண முடியுமா? எவ்வளவு நேரம் சூரியனை நாம் வருங்கனால் காண முடியும்? அப்படியானால் இயேசுடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக இருந்திருக்க வேண்டும். அடுத்தது, வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அதை ஒரு எழுத்தாளர் நிபுணமாய் சொல்கின்றார். எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத, வண்ணான் என்று சொல்லும் போது ஜாதியை குறிக்கிறோம் என்று தவறாக குறித்துவிட வேண்டாம். நமக்கு பைபிளிலும் அது இல்லை. அது அந்த அந்த தொழிலுடைய தன்மை குறிப்பதற்காக மட்டுமே நாம் அதை சொல்லுகின்றோம். எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாது என்று சொல்லும் போது அது தூய்மையையும் குறிக்கிறது, பிரகாசத்தையும் குறிக்கிறது, வெண்மையையும் குறிக்கிறது. அப்போது அப்பழுக்கற்ற வெளிச்சமாக இருந்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக மேகம் சூழ்ந்ததாகவும் நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளி மேகம் இல்ல, ஒளியுள்ள ஒரு மேகம். அப்போ அந்த வார்த்தையை பாருங்க, சூரியனை போல பிரகாசம், வஸ்திரம் வெண்மையாக பிரகாசம், மேகமும் வெளிச்சம் உள்ள மேகம். எவ்வளவு வெளிச்சம் இருந்திருக்கும். நம்ம வார்த்தையில சொல்வதாக இருந்தால் கண்கோசி போகும் அளவு, கண் குருடாகி போகும் அளவு, அப்படி பிரகாசமாக அந்த நிகழ்வு இருந்தது. அடுத்த 3ஆம் வசனம், அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பிரகாசத்திலும் அதை பார்ப்பதற்கான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அது கூட ஒரு ஆச்சரியப்படத்தக்கது. அதாவது அந்த நிகழ்வு அவ்வளமா இருக்கிறது. பகல் வேளை அல்லது இரவு வேளையாக இருக்கலாம். அவர்கள் இயேசுவோடு மோசேயும் எலியாவையும் காண்கிறார்கள். இந்த இடத்துல சிலருடைய கேள்வி என்னவென்றால், அவர்கள் எப்படி அது மோசே என்றும் எலியா என்றும் அடையாளம் கண்டார்கள்? இயேசுவுக்கு தெரியலாம், அவர் நித்தியமானவர். பேதுருவுக்கும் யோவானுக்கும் யாக்கோவுக்கும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் எலியா வாழ்ந்தார். எலியா இயேசுடைய காலத்திலிருந்து பார்க்கும்போது குறைந்தபட்சம் 700-800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அதுபோல மோசேயை பார்ப்போம்னால் இயேசுடைய வாழ்விலிருந்து சுமார் 1400-500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். ஆக பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த 3 பேரும் அவரை கண்டிருப்பதற்கே வாய்ப்பில்லை. அப்படி இருக்கையில் எப்படி அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்பது ஒரு கேள்வி. அதற்கான பதில் எதுவாக இருக்கும் என்றால், இது யூகிக்க வேண்டிய ஒரு பதில் தானே தவிர இதுவும் நேரடியாக இல்லை. அது எதை யூகிக்கலாம் அல்லது எதை அனுமானிக்கலாம் என்றால், அவர் உரையாடினார்கள் அல்லவா, காட்சியை காட்டிவிட்டு அவர்கள் மறையவில்லை.
என்ன இருக்கிற அந்த வார்த்தையிலே 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக. அப்ப அந்த பேச்சில் இருந்து ஒருவேளை அவர்கள் ஒரு அறிமுகம் செய்த மாதிரி இருந்திருக்கலாம். ஹலோ மோசஸ், ஹலோ எலியா, அல்லது இயேசு அவர்கள் அழைத்திருக்கலாம். ஹலோ என்று சொன்னால் நான் இந்த இவ்வளவு வார்த்தையை சொல்லுகிறேன். இயேசு நிச்சயமாக அவர்கள் எபிரேய மொழியிலே தான் பெரும்பாலும் பேசியிருக்கலாம், அல்லது அராமிய மொழியிலே பேசியிருக்கலாம். எலியாவும் மோசே வாழ்ந்த காலத்தில் அராமியத்தை விட எபிரேய மொழிதான் பிரபல்யமாக யூதர் மத்தியிலே இருந்தது. ஆகவே பெரும்பாலும் அந்த உரையாடல் எபிரேய மொழியில இருந்திருக்க வேண்டும். பேதுரும் யோவானும் யாக்கோவும் அதை புரிந்திருக்க வேண்டும். அல்லது அந்த உரையாடலில் இயேசுவை இவர்களுக்கு அறிமுகம் செய்து கூட வைத்திருக்கலாம். ஆகவே தான் அவர்கள் அதை அறிந்திருக்க முடியுமே தவிர மற்றபடி அவர்கள் கற்பனை செய்து இது எலியாவும் மோசே என்று உணர முடியாது. ஆகவே அவர்கள் அந்த உரையாடலின் அடிப்படையிலே, அவர்கள் பேசுவதன் அடிப்படையிலே இவர்களை அடையாளம் கொண்டார்கள். அடுத்ததாக சிலர் கேட்கிற கேள்வி, எதனால் மோசேயையும் எலியாவையும் மட்டும் அந்த இடத்திலே ஆண்டவர் காண்பித்து அவர்களோடு பேசினார்? இதற்கும் நேரடியான பதில் சொல்லப்படவில்லை. ஒருவேளை இயேசு இவளை குறித்து சொல்ல வேண்டாம் என்று சொன்னபடினாலே சீடர்கள் பல காரியங்களை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் நீட்ட வேண்டாம் என்று நிகழ்வு மட்டும் எழுதியிருக்கலாம். ஆனால் அறிஞர்கள் இதையும் ஒருவித யூகத்திலே என்ன சொல்கிறார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணத்தையும், அதாவது யூத பைபிளை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிப்பார்கள். ஒன்று மோசேயுடைய நியாயப்பிரமாணம், இரண்டாவது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், மூன்றாவது சங்கீதங்கள் அல்லது பாடல் புஸ்தகங்கள் என்று நான் சொல்லுவோம், பொயட்ரி. அது பொதுவான பக்தர்களை குறித்ததான பாடல்கள் தான், பக்தர்களுடைய பாடல்கள், பக்தர்கள் தேவனை குறித்து பாடியது. ஆனால் இறையியல் அதிகமாக பேசப்படுவது இஸ்ரேலுடைய தேச பின்னணியில் பேசப்படும் போது அதிகமான இறையியல் வரலாற்று பார்வை கொண்டவை எவை என்றால் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களும். இவை இரண்டும் தான் வரலாற்றோடு நேரடி தொடர்புடையது. பாடல் புஸ்தகங்களும் வரலாற்றோடு தொடர்புடையது தான், ஆனால் அவைகள் வரலாற்றோடு தொங்கி நிற்பவை. இவை வரலாற்றின் ஊடாக செல்பவை. ஆகவே அந்த வரலாற்று நிகழ்விலே நடந்த நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், இந்த இரண்டு பகுதியையும் பிரதிநிதிப்படுத்துவதற்காக இந்த இரண்டு பேரையும் ஆண்டவர் தன்னுடைய அந்த மறுரூப மலை நிகழ்விலே காண்பித்திருக்கலாம், அழைத்திருக்கலாம், உரையாடி இருக்கலாம். ஒன்று. அடுத்த கேள்வி, என்ன உரையாடினார்கள் அல்லது என்ன பேசினார்கள்? அதுவும் யூகமா இருந்தாலும் நிச்சயமாக எதை பேசியிருப்பார்கள் என்றால் ராஜ்யத்தை குறித்து பேசியிருப்பார்கள். எந்த ராஜ்யம்? 16ஆம் அதிகாரம் 16:18 28 என்ன சொல்றார்கள்? இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் இவர்கள் 3 பேரும் பேசின சப்ஜெக்ட்ஸ் அல்லது கருப்பொருள் ராஜ்யத்தை குறித்துத்தான். இஸ்ரேல் மக்கள் ராஜ்யத்தை புறக்கணித்து விட்டார்கள். அதாவது ராஜ்யத்தை புறக்கணித்து விட்டார்கள் என்றால் ராஜ்யத்தை தர வந்த ராஜாவாகிய மேசியாவாகி இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள். இந்த சூழலிலே இந்த உரையாடல் நடக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஆகவே அவர்கள் கேட்டிருக்கலாம், இந்த இஸ்ரேல் மக்கள் மோசே என்ன சொல்லியிருப்பார்? உபாகமம் 18:17 படிப்போம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர் சௌர்ந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகள் அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். மோசே அப்போது என்ன சொல்லியிருப்பார்? நான் இப்படி
உங்கள் நடுவிலிருந்து உங்கள் சபையிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தும் இந்த மக்கள் உம்மை புறக்கணித்து விட்டார்களே, நீர் தரப்போற அந்த ராஜ்யத்தை அந்த மேசியாவுடைய ஆட்சியை புறக்கணித்து விட்டார்களே என்று அவன் கதறி பேசி இருக்கலாம். எலியா தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தின் சார்பாக தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகத்துடைய ஒரு சிறப்பம்சம், பெரும்பான்மை ராஜாக்கள் ஆண்ட காலம். ராஜாக்களுடைய உன்னதமான ராஜா தான் மேசியா. இந்த மாபெரும் ராஜாவாகிய உண்மை நாங்களெல்லாம் கண்ட, நாங்களெல்லாம் எதிர்பார்த்திருந்த ராஜாவை இஸ்ரவேல் மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று அவர் அங்கலாய்த்திருக்கலாம். இதை கேட்டார்கள் இந்த சீடர்கள் 3 பேரும். ஆகவே ராஜ்யம் எப்படிப்பட்டது, எப்படி அது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, அப்படி இருந்தும் இந்த ஜனங்கள் புறக்கணித்து விட்டார்களே, இதை கேட்டபோதுதான் இந்த சீடர்களுக்கு மேலும் அது வலுவாக தோன்றி இருக்கும். இவர்தான் ராஜா. ஏற்கனவே அந்த சிந்தைக்குள்ளாக அவர்கள் ஓரளவு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்போது அந்த மகிமேலே அந்த ராஜாவையும் அந்த மகிமேலே அந்த ராஜ்யத்தை அவர்கள் காண்கிறார்கள். ஆகவே அந்த பேச்சு என்பது, அவருடைய உரையாடல் என்பது, ராஜாவை எப்படி புறக்கணித்தார்கள், அந்த புறக்கணித்திருந்தாலும் அந்த ராஜ்யம் நிச்சயமாக நிறைவேறும், வரும், அந்த ராஜ்யம் எவ்வளவு மகிமையுடையதாக இருக்கும் என்பதையெல்லாம் இந்த சீடர்கள் காண்கிறார்கள். அந்த தொடர்ந்து படிக்கும்போது 4ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, அப்படியானால் அவர்கள் தெளிந்த புத்தியில தான் இருக்கிறார்கள். இட் இஸ் நாட் ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷன்னா மன பிரம்மையினால் உண்டானது அல்ல. ரொம்ப கவனிக்கணும். தெளிவாக இதெல்லாம் கண்ட பின்பு, இந்த உரையாடலை கேட்டு அவளெல்லாம் புரிந்த பின்பு பேதுரு பேசுகின்றான். நமக்கு எப்பவுமே தெரியும், பேதுரு பேசுவதிலே சற்று முன்னே நிற்பான். பேசுகின்றான், ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. எதனால் நல்லது? ராஜ்யத்தில் இருப்பது நல்லது. நல்லா புரிஞ்சுங்க, ராஜ்யத்தில் இருப்பது நல்லது, ராஜாவோடு இருப்பது நல்லது, மோசையோடு இருப்பது நல்லது, எலியாவோடு இருப்பது நல்லது, பரிசுத்தகங்களோடு இருப்பது நல்லது. அந்த மகிமையான ராஜாவோடு ராஜ்யத்தில் இருப்பது நல்லது. தெளிவாக புரிந்துதான் பேசுகின்றான். உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இந்த கூடாரம் என்று சொல்லும் போது, கூடார பண்டிகை எபிரேய மொழியிலே அதை சுக்கோத் என்று சொல்வார்கள் என்று நினைக்கின்றேன். கூடார பண்டிகை குறித்து நமக்கு தெரியும். யூதர்களுக்கு முக்கியமான 7 பண்டிகைகள், அதிலே இந்த கூடார பண்டிகை மிக மிக முக்கியமானது. வரலாற்றின் அடிப்படையிலே பார்ப்போமானால், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்திரத்திலே வாழ்ந்த காலத்தை குறிப்பதற்காக அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், இது 7ஆவது மாதம் என்று நினைக்கின்றேன், 10 நாட்கள் வனாந்திரத்திலே, குறிப்பாக எருசலேமுடைய சுற்று வட்டார பகுதிகளில் வந்து கூடாரம் அமைத்து குடும்பமாக தங்கியிருப்பார்கள். வனாந்திரத்திலே நாம் எப்படி வாழ்ந்தோம் என்கிற சரித்திர நிகழ்வை தங்களுடைய பிள்ளைகளுக்கு காலங்காலமாக கடத்துவதற்கு தான் அந்த பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. ஆகவே இந்த நிகழ்வுக்கு பின்பு அடுத்ததாக கூடார பண்டிகையும் வர இருந்தது. சரித்திரத்தை ஆய்வு செய்தவர்கள் சொல்றாங்க, அது வெகு விரைவில் அடுத்த பண்டிகை கூடார பண்டிகை வர இருக்கிறது. ஆகவே பேதுருடைய மனதில் அந்த பண்டிகை வந்திருக்கலாம், அதோடு சேர்ந்து அவன் இதை பேசியிருக்கலாம். இன்னொன்று, கூடாரம் நாம் ஏற்கனவே பார்த்தோண்டமாக எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டது, அதையும் நினைவுபடுத்துகிற ஒரு பண்டிகை. அடுத்ததாக யூதருடைய இந்த கூடார பண்டிகைக்கு வேறொரு முக்கியத்துவம் உண்டு. அதுவும் என்னவென்றால், நாம் பார்த்தோம் அல்லவா, எல்லோரும் எருசலேம் பகுதியிலிருந்து கூடுவார்கள் என்று அங்கே கூடாரம் அமைத்து தங்கி ஆண்டவரை ஆராதித்து பலி செலுத்தி செல்வார்கள். ஆகவே அதன் அடிப்படையிலே யூதர்களிடம் இன்னொரு கருத்து இருந்தது. அது எதிர்காலம். கூடார பண்டிகை கொண்டாடுவது
கடந்த காலத்தை நினைவுகூர்ந்து, ஆனால் அதற்கு எதிர்காலத்தினை குறித்து ஒரு பொருள் இருந்தது. அந்த பொருள் என்னவென்றால், தேவனுடைய ஜனங்கள் இறுதி காலத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்கிறதான ஒரு கருத்து. சிதறி போன ஜனங்கள், ஆண்டவராய் இயேசு கூட சொன்னார்ல, ஆடுகள் சிதறி போயின. அந்த சிதறி போற ஜனங்கள் உலகெங்கும் இருந்து கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அதையும் இந்த கூடார பண்டிகையுடைய எதிர்கால பொருளாக பார்ப்பார்கள். ஆகவே பேதுரு அந்த கூடாரத்தை போடும் என்று சொல்லும் போது அவனுடைய பார்வையிலே இப்போது ராஜ்யம் அமைக்கப்பட போகிறது, எல்லா ஜனங்களும் கூட்டி சேர்க்கப்பட போகிறார்கள். அதற்கு ஆரம்பமாக நாம் உமக்கு முதலாக கூடாரத்தை போடுவோம். அப்படியானால் பேதுரு ஆல்மோஸ்ட் எந்த நிலைக்கு வந்து விட்டார் என்றால், ராஜ்யம் அமைக்கப்பட போகிறது. அந்த ராஜ்யம் அமைக்கப்படுவதற்கு ஆரம்ப கட்டமாக 3 கூடாரங்கள், ஒன்று இயேசுவுக்கு, அதாவது மேசியாவுக்கு, இன்னொரு கூடாரம் மோசேக்கு, 3வது கூடாரம் எலியாவுக்கு. இப்படி 3 கூடாரமும் போட்டு நாம் கூடார பண்டிகை ஆசரிப்பது போல ஜனங்களை கூட்டி சேர்க்க ஆரம்பிப்போம். அவ்வண்ணமாக ராஜ்யம் அமைக்கப்படும். இவ்வளமாக ராஜ்யத்தை பேதுரு காண்கின்றான், யோவான் காண்கின்றான், யாக்கோபு காண்கின்றான். ஆகவே இதைத்தான் முந்தின வசனத்திலே என்ன சொன்னார்? 16 28 வசனத்திலே, உங்களில் சிலர் ராஜ்யம் வருவதை காணவும் மறிக்க மாட்டார்கள் என்று. பேதுரு அந்த ராஜ்யம் அமைக்கப்படுவதை கண்டுவிட்டான். இவ்வளமாக அமைக்கப்படும் என்று, எல்லோரும் சேர்க்கப்படுவார்கள் என்பதை அவன் கண்டு உணர்ந்து விட்டான். அடுத்ததாக அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்களும் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாயிற்று. இயேசு ஞானஸ்நானம் எடுத்த நிகழ்விலும் இதற்கு ஒத்ததான ஒரு நிகழ்வு இருந்தது. இங்கே அதுக்கு ஒத்ததான இன்னொரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் சொல்ல மிக முக்கியமான ஒன்று, இவருக்கு செவி கொடுங்கள். பாருங்க, நாம் உபாகமத்தில் என்ன படித்தோம்? உபாகமம் 18 உன்னை போல தீர்க்கதரிசி நான் அவர்கள் சபையிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன், நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்வார், என் நாமத்திலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனோ அவனை நான் விசாரிப்பேன். அதனால்தான் என்ன சொல்லாரு பேதுருங்க, அவருக்கு செவி கொடுங்கள், செவி கொடாதவர்களை விசாரிப்பேன், தண்டிப்பேன். அவர் ராஜ்யத்தை அமைக்கும் போது அவர் ராஜாதி ராஜாவாக, அவருக்கு செவி கொடாதவர்களை அவர் விசாரிக்கிறவராக இருப்பார். ஆகவே அதற்கு முன்னோட்டமாக இந்த 3 பேரிடம் சொல்றார், நீங்கள் செவி கொடுங்கள். பல ஏற்பாடுல இந்த வசனங்கள் இருக்கின்றன. ஆகவே அது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக, ஒரு பக்கத்தில் அது உற்சாகமூட்டும் செய்தியாக இருந்தாலும், மறுபக்கம் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அது நினைப்பூட்டுதலாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறதை நாம் காண்கின்றோம். 6வது வசனம், சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து, பாருங்க, முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். மகிமை கண்ட அனைவருமே பைபிள்ல நீங்க படிப்பீங்கன்னா முகங்குப்புற இப்படிதான் விழுவாங்க. அது ஆராதனைக்கு ஒரு அடையாளம், பணிந்து கொள்ளுதலுக்கு அடையாளம், தாழ்மைக்கு ஒரு அடையாளம். ஆனால் இன்று பல இடங்களிலே மக்கள் விசுவாசிகள் என்கிற போர்வையிலே இப்படி விழுவார்கள். பைபிளிலே நாம் இப்படி விழுவதை பார்க்கும்போது அவிசுவாசிகள் தான் அப்படி விழுவார்கள். இயேசுவை கைது செய்ய வந்த போது அந்த போர் வீரர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். ஆகவே முன்னிட்டு விழுவது ஆராதனைக்கு அடையாளம், பின்னிட்டு விழுவது தேவனை விட்டு விலகி செல்வதற்கு அடையாளம். இதை நாம் சற்று சிந்திக்க வேண்டியதாவளா இருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய நிகழ்வுகளை, உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது பல வேளைகளிலே ஒரு போலியான கிறிஸ்தவம் அல்லது தவறான கிறிஸ்தவம் அல்லது அறியாமை உள்ள கிறிஸ்தவம், ஒருவேளை நீங்கள் போலி என்று சொல்வதனால் சற்று உங்களுக்கு அது கடினமாக இருக்குமானால்,
என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் போலி என்று கருத வேண்டாம். ஏனென்றால் நானும் அவர்களை போலி என்று கருதவில்லை. அவர்கள் எல்லாரும் பல வேளைகளில் உண்மையை தேடுகளா இருக்கிறார்கள். ஆனால் அறியாமையான ஒரு கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் வேதாகமத்தையும் அறியாதவர்களாக, அறியாமையினாலே அவர் சிலர் அப்படி செய்யலாம். ஆனால் அறிந்தவர்கள் முன்குப்புறதான் விழணும். ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்தான். அனைத்து பரிசுத்தவான்களும் முகங்குப்புற விழுந்தார்கள். இங்கே சீடர்களும் முகங்குப்புற தான் விழுறாங்க. அது உண்மையான ஆராதனை, பயபக்திக்குரிய ஆராதனை சொல்கிறோம். எல்லோரும் நீங்க பைபிளை படிங்க, ஆய்வு செய்து படிங்க. யார் யார் பக்தர்கள் எல்லாம் எப்படி விழுந்தார்கள் என்பதை நாம் படிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் தவறான கிறிஸ்தவ வாழ்க்கையை, தவறான ஆராதனை முறைகளை நாம் விட்டு மெய்யான ஆராதனை முறைகளை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாற முடியும். ஆகவே மிக விழுந்து முகம் பயந்தார்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, இப்போது அந்த காட்சி மாறி இருக்க வேண்டும். இயேசு வருகின்றார், வந்து அவர்களை தொட்டு, ஏன்னா அவங்க அப்படியே கிடக்குறாங்க. சற்று இமேஜின் பண்ணி பாருங்க, அப்படியே கிடக்குறாங்க. இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள். மகிமையான ராஜாவை காணும் போது இல்லையா, பழைய காலத்தில் ராஜாக்களை அந்த மகிமையில பார்க்கும்போது மக்கள் சற்று விலகியே நிற்க விரும்புவார்கள் அல்லது விழுவார்கள். நெடுஞ்சான் கிடையாய், தமிழ்ல சொல்லுவதா இருந்தால் நெடுஞ்சான் கிடையாய் கிடந்தார்கள். அதுதான் உண்மையான, இன்றைக்கும் உண்மையான மதிப்பை கொடுக்கும் போது ஒருவருடைய பாதத்தில் தான் விழுவோம், இப்படி விழமாட்டோம். எழுந்திருங்கள், பயப்படாது என்றார். 8ஆம் வசனம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. ஏன்னா இப்ப எழும்பும் போதே அப்படியே பார்த்துட்டு வந்திருப்பாங்க, மோசே இருக்கிறாரா, எலியா இருக்கிறாரா, ஆனால் காணவில்லை. அந்த ராஜ்யத்தின் மகிமை காணப்பட்டு எடுக்கப்பட்டு விட்டது. ஏன் காணப்பட்டு எடுக்கப்பட்டு விட்டது? இஸ்ரவேல் மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும், இருந்திருக்கும் என்பதை இந்த 3 பேரும் காட்டினார். அந்த ராஜ்யம் எடுக்கப்பட்டு விட்டது. அப்படியானால் தள்ளி போடப்பட்டு விட்டது, அல்லது சற்று நீட்டப்பட்டு, அது அமைக்கப்படுகிற காலம் சற்று நீட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த பாக்கியம் வந்தது, அதை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆகவே இந்த வாக்கியத்தை இந்த 3 சீடர்களும் கண்டார்கள். இவனமாக இந்த 17ஆம் அதிகாரத்திலே நாம் இயேசு மறுரூபமான நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தலைமைத்துவ கோட்பாடு என்னவென்றால், கிறிஸ்துவை நாம் ஒரு கிறிஸ்தவ மத தலைவராக பார்ப்பதல்ல, அவரை ராஜாவாக பார்த்து பழக வேண்டும். அவரை ராஜாவாக பார்த்து அவருடைய ராஜ்யத்தின் பணியில் நாம் இருக்கிறவர்களாய் கருத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இவங்க அந்த இதுல ஆண்டரோடு கூட பங்கு எடுத்தாங்க அப்படின்றதுக்கு to represent the law and the prophets அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. அடுத்த பாயிண்ட்லயும் these two prophets received similar theophanies at Mount Sinai இருக்குங்க. நல்ல பாயிண்ட் தான், உங்களுடைய அப்சர்வேஷன் கரெக்ட் தான், சரியானதா. இன்னொரு பாயிண்டும் சொல்லப்பட்டிருக்குது. This symbolizes that Jesus is their successor and has fulfilled both. ஆமா, அது அவர்களுடைய அந்த அவர்கள் உரைத்த தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலாகவும் அனைத்து ராஜாக்களுக்கு மேலான ராஜாதி ராஜாவும் அவர் தான் வருகிறார். அதுவெல்லாம் இறையியல் பாயிண்டுகள் சரிதான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். தேவனுடைய ராஜ்யத்துல அது மாதிரி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்து ராஜாவாக காணப்படுவார். இன்னும் யாரெல்லாம் இருப்பார்கள்? பழைய, அதாவது இயேசு ராஜ்யத்தை அமைப்பது இனிமேல் நம்ம இப்போது அதுக்கு சொல்லுற வார்த்தை மில்லினியல் கிங்டம், அது 1000 வருஷ அரசாட்சி என்று சொல்லுவோம்.
அதன் அடிப்படையிலே பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அது ஒரு உபத்திரவ காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், அடுத்ததாக உபத்திரவ காலம் முடிந்து அதிலே மீட்கப்பட்டு சொல்லும் போது உபத்திரவ காலத்தை ஜெயித்தவர்களாக ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்கள் இந்த பிசிக்கல் பாடியில கிங்டத்துல அப்படிவாங்க. மரித்தவர்கள், மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள் மகிமையான சரீரத்தோடு ராஜ்யத்தை காணும் பாக்கியத்தை அடைவோம். அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், சபை கால பரிசுத்தவான்கள் போன்றோர். உபத்திரவ காலத்திலே வாழ்ந்து உபத்திரவ காலத்திலே கொடுமைகள் எல்லாம் அனுபவித்தும் விசுவாசத்தை காத்து கொண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் உயிரோடு ராஜ்யத்துக்குள் வருவார்கள். அது எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியாது, அதுல பல கருத்துகள் இருக்கிறது. சிலர் அந்த 1,44,000 பேர் தான் அவங்கன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. வேறு சிலர் 1,44,000 யூதர்களும் மற்றும் திரள் கூட்டமான புற இனத்தவரும் விசுவாசத்தின் நிமித்தம் துன்பம் அனுபவித்து உபத்திர காலத்தை கடந்து ராஜ்யத்துக்குள்ளே வருவார்கள். அவர்களைத்தான் இயேசு ராஜாவாக இருந்து ஆளுவார், பிசிக்கலி அவர்களே ஆளுவார் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இவங்க ஒருவேளை பார்த்தது மேசியாவை சிங்காசனத்துல வச்சு பார்த்திருப்பாங்களா? நிச்சயமாக அவருடைய மகிமை என்று சொல்லும்போது சிங்காசனத்தில் தான் பார்த்திருக்க வேண்டும். அது நாம் அதான் சொல்லல, அது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறபடினாலே அது சிங்காசனத்திலே இருந்திருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது சொல்லப்படவில்லை, அவ்வளவுதான். அதை நாம் அது அப்படித்தான் என்று ஆணித்தரமாய் சொல்வதற்கு ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அதிக சாத்தியம் என்று வேண்டும் என்றால் நாம் சொல்லலாம். ராஜ்யத்தின் பெரிய மகிமையினால்தான் அவங்க இங்கே இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? ஆமா, ஏன்னா நீங்க இதே சீடர்களிடம் ஆண்டவர் இதை குறித்து மேலும் ஒரு இடத்துல பேசுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24:30 நினைக்கிறேன். ஆமா, 24:30 படிக்கிறேன். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். சோ அந்த மகிமை ராஜாவாக அவர் இப்போது ராஜ்யத்தை அமைக்க போற வரும்போது உள்ள மகிமையை சொல்கின்றார். ஆகவே அது ராஜ்யத்தினுடைய மகிமை அவனமாக தான் இருக்கிறது. இந்த டிரான்ஸ்பிகரேஷன் மெயினா என்ன சொல்லப்படுதுன்னாக்கா, அவருடைய உயிர்த்தெழுதலும் அவருடைய மகிமையை குறிச்சுதான் அது ஆண்டவர் அந்த இடத்துல சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுது. யாரு சொல்றா அப்படி? இல்ல, அதுல பாயிண்ட் அந்த அந்த கேள்வியில அந்த மறுரூப மலையில எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த செயல் அந்த இடத்துல நடந்துச்சுன்றதுக்கு அவரு உயிர்த்தெழுத போறாரு. அந்த உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்னுட்டு அது சீஷர்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக, அது ஒரு சிம்பலைஸ் பண்றதுக்காக அது ஆண்டவர் அந்த இடத்துல இது ஒரு காரியத்தை நிகழ்த்தி வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காங்க. அது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா 9ஆம் வசனம் என்ன சொல்லு பாருங்க, அவர் மலையிலிருந்து இறங்கும் போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் தெளிவா சொல்றாரு. மரித்தோர்ந்து எழுந்திரும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஆகவே அந்த வசனத்தின் பார்வையில அப்படி சொல்வதனால் தவறொன்றும் இல்லை. அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அவருடைய உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய மகிமை எப்படி இருக்கும் போன்றவற்றை காண்பிப்பதற்காக கூட அவர் அப்படி சொன்னார் அல்லது காண்பித்தார் என்பதுனால எந்த விதமான வசனத்தோடு அது முரண்படாது. ஆகவே அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா.